அன்பான தேவ ஜனங்களே, இன்று நாம் பேசப் போகும் தலைப்பு, இயேசு திடீரென்று பண ஆசீர்வாதம் தருவார். பலர் இன்றைக்கு கடன் சுமையில் இருக்கிறார்கள். பலர் வாழ்க்கையில் வழியில்லாமல் தவிக்கிறார்கள். ஆனால் தேவன் சொல்கிறார், நான் உன்னை விடமாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன். எபிரெயர் 13:5. இன்று இந்த செய்தி உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய செய்தி. உங்கள் நிலை திடீரென்று மாறக்கூடும், ஏனெனில் இயேசு திடீரென்று செயல்படுகிற தேவன். தேவன் நம் தேவைகளை அறிகிறார். மத்தேயு 6:8 வரை, உங்கள் பிதா உங்களுக்கு என்ன தேவை என்று நீங்கள் கேட்கும் முன்பே அறிந்திருக்கிறார். நீங்கள் யாரிடமும் சொல்லாத கண்ணீரையும், யாரிடமும் பகிராத கடனையும், யாருக்கும் தெரியாத போராட்டத்தையும் தேவன் அறிவார். நீங்கள் எப்படி இது நடக்கும் என்று நினைக்கலாம். ஆனால் தேவன் சொல்கிறார், என்னால் ஆகாதது ஒன்றும் இல்லை. லூக்கா 1:37. வேதாகமத்தில் திடீர் ஆசீர்வாதங்கள். 1 விதவை பெண் எண்ணெய் பெருகியது. 2 ராஜாக்கள் 4. அவளிடம் ஒன்றும் இல்லை, ஆனால் அவள் கீழ்ப்படிந்தாள். அப்பொழுது எண்ணெய் திடீரென்று பெருகியது, கடன் அடைக்கப்பட்டது. 2 பேதுரு வெற்று வலைகளில் நிறைந்த மீன். லூக்கா 5. இரவு முழுவதும் உழைத்தும் ஒன்றுமில்லை. ஆனால் இயேசு சொன்ன ஒரே வார்த்தையில் வலைகள் உடையும் அளவுக்கு ஆசீர்வாதம். பணம் தேவனின் நோக்கம் அல்ல, தேவன் நம் ஆதாரம். தேவன் நமக்கு பணத்தை தருவது நம்மை அழைக்க அல்ல, நம்மை நிலைநாட்ட. உபாகமம் 8-18 வரை. செல்வம் சம்பாதிக்க வல்லமை உனக்கு கொடுப்பது கர்த்தரே. பணம் ஒரு கருவி, ஆனால் தேவன்தான் ஆதாரம். ஆசீர்வாதத்தை தடுத்து நிறுத்தும் காரியங்கள்: பயம், முறையீடு, நம்பிக்கையின்மை, கசப்பு, கீழ்ப்படியாமை. மலாக்கி 3:10. என்னை சோதித்து பாருங்கள், ஆகாயத்தின் ஜன்னல்களை திறப்பேன். நாம் செய்ய வேண்டியது நம்பிக்கை, ஜெபம், நேர்மை, உழைப்பு, நன்றி. சங்கீதம் 37:5. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி. சாட்சி பகுதி. உதாரணம்: ஒரு சகோதரர் பெரும் கடனில் இருந்தார். ஜெபித்தார். திடீரென்று வேலை கிடைத்தது. சம்பளம் இரட்டிப்பானது. கடன் அடைக்கப்பட்டது. முடிவு ஜெபம். மெதுவாக, ஆழமாக. கர்த்தரே, இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு மனிதனையும் ஆசீர்வதியுங்கள். கடன் உடையட்டும், வழிகள் திறக்கப்பட்டும், நிதி கதவுகள் திறக்கப்பட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென்.